என் பேர் சிந்தாமணி. எங்கள் வீட்டுக்காரர் பேர் ராமகிருஷ்ணன். அவர் இறந்து இப்போ 8 வருஷம் ஆச்சு. 2008 இருந்தார். அப்பத்துலேருந்து நான் இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உதவிக்கு யாரும் எங்கள் வீட்டுக்காரோட பிஞ்சன் வர்றது ஏதோ ஒரு அளவு, அதை வச்சு நான் குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் மூத்தவன் இப்போ இறந்து 2010 இருந்தான். அதுக்கு முன்னே 2004 நடுப்பை இறந்து போயிட்டான். அவன் தான் ஃபஸ்ட்டு இறந்தது. அதுக்கப்புறம் இவங்க அப்பா, அதுக்கப்புறம் இன்னொன்று மூத்த பையன், இப்போ நானும் இவனு தான் இருக்கோம். இவனுக்கு இந்த வியாதி ஆரம்பிச்சது 14 வயசில். சாமி அவனுக்கும் 14 வயசுல தான் இந்த மாதிரி அட்டாக் ஆச்சு. சின்னவனுக்கும் நடுப்பயலுக்கும் 14 வயசில் அவன் பேர் தனஞ்சயன். அவனுக்கு அப்படி இவன் பேர் ஹரிகரன். இவனுக்கும் 14 வயசுல தான். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தான். இவனுக்கு ஒன்றும் பண்ணலைன்னு நினச்சேன். கடைசியில் 14 வயசு வரும்போது இவனுக்கும் அட்டாக் ஆயிடுச்சு. எல்லாருமே ஒரு மாதிரியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பாவம் செஞ்சவங்கன்னு 3 பிள்ளைகள் இந்த மாதிரி ஆகவும் வெளியில் சொல்ல முடியாம நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். மிளகுப்பாறைக்கு எக்ஸசைஸுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இது மாதிரி அவங்கள போய் பாருங்கள். டானியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அங்கேருந்து மிளகுப்பாறையிலேருந்து எங்களை அனுப்புனாங்க. நான் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பசங்களுக்கு என்ன வியாதி என்ன விவரங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னே டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரி அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போய் நாட்டு வைத்தியம் என்னென்னமோ பார்த்தோம். எதுலேயுமே ஒன்றும் சரியாகலை. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அங்கே போகிறாங்க. அப்பத்துலேருந்து எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க, பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு இருக்கக்கூட வீடு தட்டுறினாங்க. எனக்கு நேரம் இதெல்லாம் அள்ளிக்கிட்டாங்க, போக முடியாதுங்கிற ஒரு காரணத்தினாலேயே நான் இங்கே இருக்கேன். வருமானம் வேறு வருமானம் கிடையாது. இதுதான் எங்கள் வீட்டுக்காரர் பெஞ்சன் வரல, அதை வச்சு சாப்பிட்டுட்டு. உண்மையில ரயில்வே ஒர்க் ஷாப்பில் கார்பெண்டராக இருந்தார். எங்களுக்கு சொந்த ஊர் ராமேஸ்வரம். நாங்கள் வேலை மாற்றி வந்த ஊர் இந்த ஊர் திருச்சி. அப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஒரு 10-15 வருஷம் இங்கே இருந்து இப்போ 2008 தான் அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த 3 பசங்களையும் வச்சுக்கிட்டு நான் 2 பசங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உதவிக்கு யாரும் கிடையாது. முடியலன்னு நான் படுத்தா கூட நானாக தான் எழுந்திரிக்கணும். இவனுக்கு முடியலைன்னா நான் பார்க்கணும், எனக்கு முடியலைன்னா நான் அதை பார்த்துக்கின்னு எழுந்திரிச்சு வேறு வழி இல்லை. டானியன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பிள்ளைங்களை எங்கே கூட்டிக்கிட்டு போய் அங்கே பரிசு பொருள்லாம் ஆண்டு விழாவுக்கு கொடுப்பாங்க. நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க. துணிமணி பொருள்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க உதவி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. மாதம் மந்த்லி ஹெல்ப்னு எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. அதை வச்சு இந்த பிஞ்சனை வச்சு தான் நான் அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாம் கொடுத்து இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அது ஹரிகரன். எங்கள் அப்பா ராமகிருஷ்ணன் ரயில்வே ஒர்க் ஷாப் வேலை செஞ்சுருந்தாரு. ஹரிகரன் வயசு 30 ஆகுது. எங்கள் அண்ணன் இந்த நோயில் பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க. 2 அண்ணன் பேர். நானும் இந்த நோயில் பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்பா இறந்து போயிட்டார். அம்மா நான் தான் இருக்கேன். உதவி பண்ண யாரும் இல்லை. டானியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி பண்ணுறேன். வருஷம் ஆண்டுகளாக இது பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக வருது. டானியன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் உதவி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. இவங்க செய்கிறாங்கன்னா அது இன்னும் மென்மேலும் வளர்ந்து வரணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன். அவ்வளோ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அப்படியே கும்பிடி முடியும். எங்களுக்கு அவங்க தான் உதவியாக இருக்காங்க. டானியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவியாக இருக்காங்க. 2 பிள்ளைங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் இறந்ததுக்கப்புறம் எனக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. இதை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு அம்மாட்ட தான் சொல்லி வந்தவங்கள்ட்ட சொல்லி அழுத. டானியன் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து வந்தவங்கள்ட்ட அவங்க தான் உனக்கு நான் உதவி செய்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு எனக்கு தைரியம் சொன்னாங்க. ஆளுகளாக இருந்தாங்க. அதே மாதிரி ஆண்டவரோட உதவி எங்களுக்கு இருக்கு.
நோயால் பீடிக்கப்பட்டிருக்காங்கன்னு மாசத்தான் பேசுவாங்க. எல்லாம் பாவம் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு. எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம் நாங்கள் பாவம் பண்ணோமா புண்ணியம் பண்ணோமான்னு. இப்போதைக்கு நான் பாவி மாதிரி தானே உட்காந்துருக்கேன். பாவி தானே நானும் எல்லாரையும் கொடுத்துட்டு 2 பேரும் மட்டும் தானே இருக்கோம். நிற்கதையாக தானே நிற்கிறோம். உதவி யாரும் இருக்கு, ஆள் யாரும் இல்லை. ஆண்டவரோட கிருபை என்ன சொல்லிட்டு